வணக்கம். புதன்கிழமை மார்ச் மாதம் 19ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி. இன்று மாலை 6:30 வரை விசாக நட்சத்திரம், விசாகம். அதன் பிறகு அனுஷம், மாலை 6:30க்கு பிறகு அனுஷம். திதி தேய்பிறை பஞ்சமி இரவு வரையிலே இருக்கிறது. தேய்பிறை பஞ்சமி திதி. யோகம் சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் பகல் 12:20 வரை, மத்தியானம் 12:20 12:20 PM வரை மீனம் சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இன்று பகல் 12:20 சந்திரன் துலா ராசியிலிருந்து நகர்ந்து விருச்சிக ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் முற்பகுதி நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே வலுவாக கேந்திரம் பெற்றிருக்கின்ற சந்திரன், நாளுக்குடையவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் நல்ல நாள். மத்தியானம் 12:20க்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வருகிறது. சந்திராஷ்டமம்னா சந்திரன் 8ஆம் இடத்திலே இருக்கிறதுன்னு அர்த்தம். சந்திராஷ்டமம்னா என்ன? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறது. அது 8இல் இருக்கும் காலத்தை சந்திராஷ்டம நாள் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் மத்தியானம் ஆரம்பம் 12:20க்கு ஆரம்பமாகிறது. காலை நல்லா இருக்குது, காலை பொழுதெல்லாம் நல்லா இருக்குது. யார்கிட்டையாவது முக்கியமான விஷயம்லாம் பேசணுன்னா காலை நேரத்தில் பேசிவிடுங்கள். வியாபார சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, அதெல்லாம் மார்னிங் டைமில் பண்ணலாம். பகல் 12:20க்கு தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது மேஷராசிக்கு. அது வரைக்கும் நல்லா இருக்குது. அப்படியே சந்திராஷ்டமம் ஆரம்பித்தாலும் என்ன, முருகனை வழிபட்டால் சரியாக போயிடும். ஏன்னா மேஷராசிக்கு வழிபாடு முருகனை தான் செய்யணும். முருகன் வழிபாடு எவ்வளோ கவலை பண்ணுறீங்களோ அவ்வளோ கவலை நல்லது. முருகன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகனின் அருள் சுலபமாக கிடைக்கும். முருகனுடைய அருள். மேஷ ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக முருகனுடைய அருள் சுலபமாக கிடைக்கும். முருகா என்னை காப்பாத்துறா, முருகா என் அப்பனே, கந்தக்கடவுளே, கந்தன் எனக்கு சொந்தம், அந்த கந்தக்கடவுளை விடமாட்டேன் என்று நீங்கள் கந்தனை வழிபட்டால் அந்த கந்தன் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழிகாட்டுவார். கந்தன் வழிபாடு மூலமாக நீங்கள் நன்மைகளை அடையலாம். முருகப்பெருமான் வழிபாடு மேஷ ராசிக்கு மிக மிக அவசியமானது. இன்று பகல் 12:20 வரை நல்ல நேரம். அதன் பிறகு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே முருகன் வழிபாடு செய்யுங்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்குவார்கள். தேர்வுகளிலே நல்ல மார்க்கு கிடைக்கும். பரீட்சை எழுதினா சென்டம். மிக சிறப்பான கிரக அமைப்பு. 10ஆம் இடத்தில் 10 குடைவனோடு புதன் இணைந்திருக்கிறது. 10 குடைவனும் 5 குடைவனும் ஒன்றாக இணைந்ததால் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். 10, 5 ஆகிய வீடுகள் வலுவாக இருந்தால் பதவிகள் கிடைக்கும். சில பேர் ரொம்ப வருஷம் ஒரே சீட்லேயே உட்காந்துருப்பாங்க. பெஞ்சு தேஞ்சு போயிருக்கும். உட்காந்து அதே மர சேரில் உட்காண்டிருப்பான். 32 வருஷம் சர்வீஸ் போட்டேன் சார், இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. பரிதாபமாக இருக்கும். சார் இவ்வளோ வருஷத்துக்கு எப்படி சார் கொடுக்காம இருந்தால், அது ஏதோ சின்ன சின்ன அமௌண்ட் அப்படியே போடுவாங்க சார். பட் ஒரு பெரிய பதவின்லாம் கொடுக்கல. டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பதவி கொடுக்கல. யாரோ போகிறான், யாரையோ காக்கா பிடிக்கிறான், பதவி வாங்கிட்டு வந்துடுறான். அவனுக்கு ஆர்டர் வந்துடுது. நமக்கு தெரியல, காக்கா பிடிக்க தெரியல, அதனால் இங்கேயே உட்காண்ட்ருக்கேன் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ பதவி கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபராசிக்கு இப்பொழுது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். ராசி அதிபதியும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். ரிஷப ராசிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். மிதுனத்திற்கு கிடைக்கும் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் அப்படின்னு என்னை கேட்பாங்க. 5 குடைவன் 10இல் உச்சம் பெற்றதால் கிடைக்கும்.
ராசி அதிபதியும் 9 குடையவனும் ஒன்றாக இணைந்ததாலும் கிடைக்கும். எனவே பதவி உயர்வு கிடைக்கும். எனவே மிதுன ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் முடிஞ்சு, ஒரு டீல் முடிஞ்சு, ஒரு பெரிய அமௌண்ட்டு கைக்கு வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் முடியும். 4 வருஷமாக ஓடிட்டுருப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது விற்கணுன்ட்டு, அது இப்போ தான் முடியும். அது நடுவில் யாரோ பூந்து அதை எடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. மறுபடியும் நீங்கள் அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து பையரையும் செல்லரையும் உட்கார வச்சு பேச வச்சு உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு எழுதி வாங்கிடுவீங்க. ஏன்னா சில பேர் விற்று போனவொடனே கண்டுக்க மாட்டாங்க, நைஸாக நழுவிடுவாங்க, புரோக்கர் காசு கொடுக்க மாட்டாங்க. இது நிறைய இடத்துல உண்டு. இப்போ அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு இடைத்தரகராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் தொகை முறையாக கிடைக்கும். அதன் மூலம் ஒரு பெரிய தொகை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய டிரான்சாக்ஷன், பெரிய டீல் உங்கள் மூலியமாக முடியும். ஒரு சைடு இண்டிவிஜுவலு, இன்னொரு சைடு கார்ப்பரேட் கம்பெனி. அதனால் கார்ப்பரேட் கம்பெனி கரெக்டாக கொடுத்துருவான் பேசின அமௌண்ட்டை. எனவே இப்பொழுது பெரிய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பூமிகாரகன், அந்த பூமிகாரகன் இப்பொழுது ராசியிலேயே இருக்கிறது. எனவே பூமி மூலமாக வருமானம் வரும். அதுதான் இதோடைய உட்பொருள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 3-12 குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். கடகத்திற்கு 8இல் புதன் இருந்தால் ராஜயோகம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய நாள். 4ஆம் இடமான துலாமிலே பகல் 12:20 வரையிலும், அதன் பிறகு 5ஆம் இடமான விருச்சிகத்தில் மீதி பொழுதும் சந்திரன் இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் இன்னைக்கு துலாத்திலையும் விருச்சிகத்திலையும் இருக்குது. ரெண்டுமே கடகத்துக்கு நல்லது பண்ணும். 4இல் இருந்தாலும் நன்மை, 5இல் இருந்தாலும் நன்மை. 5ஆம் இடத்திற்கு சென்று அது நீச்சமடையும். ஆனால் 5ஆம் இடம் சென்ற பிறகு குரு சந்திரன் எதிரெதிரே பார்க்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. குருச்சந்திர யோகம். குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்ளும். ரிஷபத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன். எனவே அதுவும் கடகத்திற்கு நன்மை தான். கடக ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு. எதாவது பண்ணனா டக்குன்னு பண்ணுங்க. இன்றைக்கி சில பேர்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா. அதுக்குள்ளே வேறு எவனோ அதை பண்ணிட்டு போயிடுவோம், பேர் வாங்கிட்டு போயிடுவோம். நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்ணுங்கள். சும்மா போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, தள்ளி போடக்கூடாது. நல்ல விஷயம் பண்ண நினச்சா சீக்கிரம் பண்ணிடணும். சுபஸ்ய சீக்கிரம். எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான யோகங்களெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே, 10 குடைவன் 5ஆம் இடத்திலே என்று இருந்தாலும் அது யோகம். அல்லது 5-10 குடையவர்கள் வேறு எங்காவது பரிவர்த்தனா யோகம் பெற்றிருந்தாலும் அது நன்மை தான் செய்யும். இப்பொழுது 5 குடைவன் 10ல் இருக்கிறது, 10 குடைவன் 8ல் இருக்கிறது. 8-10 குடையவர்கள் பரிவர்த்தனையாக அது தெரியும். ஆனால் அது 5-10 குடையவர்கள் பரிவர்த்தனை என்றும் சொல்லலாம். எனவே இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை காரணமாக சிம்ம ராசிக்கு உயர் பதவி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் இப்பொழுது அசையா சொத்து வாங்குவார்கள். அசையா சொத்து வாங்கவும் விற்கவும் இப்பொழுது வாய்ப்பு ஏற்படும். பங்குனி மாதத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? வாங்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? பண்ணலாம். கிரகப்பிரவேசம் பண்ணலாமா? வேண்டாம். சித்திரை பிறந்தான் பண்ணணும். பங்குனியில் கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டாம். ஆனால் பத்திரப்பதிவு பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னா பத்திரப்பதிவுங்கிறது லீகல் ஃபார்மாலிட்டி, அது பண்ணலாம். இப்போது பத்திரம் எழுதி எத்தனை ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் அதை டைப் பண்ணணுமோ டைப் பண்ணி ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை பதிவு பண்ணோம் இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே இப்போ பண்ணலாம். ஆனால் கிரகப்பிரவேசம், பசுமாடு கண்ணுக்குட்டியும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறோமே, வீடை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அது மட்டும் பங்குனியில் பண்ணக்கூடாது. பங்குனியில் குடியேறக்கூடாது. ஆனால் பத்திரப்பதிவு பண்ணலாம், வீடு வாங்கலாம், விற்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எனவே இப்பொழுது பூமி சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல யோகமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிம்மத்திற்கு.
கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2 9 தனஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 7 குரு 9ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குருவின் பார்வை ராசி மீது படுகிறது. ராசி 3 5 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே கன்னி ராசி அன்பர்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக வரும், நிறைய வரும், பணம் எக்கச்சக்கமாக வரும். ஆஃபீஸில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஜாஸ்தியாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்பட்டு நன்றாக தேர்வுகளை எழுதி நல்ல மார்க் வாங்கி மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாள். சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதி உச்சம் என்றால் நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க, டாப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை யாரும் பீட் பண்ணவே முடியாது. நீங்கள் தான் வந்து முதல் இடத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் முதல் இடத்தில் இருப்பீர்கள். உங்கள் கல்வியிலே நீங்கள் முதல் இடத்தை பிடிப்பீர்கள். உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் தான் நம்பர் 1. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்திலும் ராசியிலும் சந்திரன் உலவுகிறது. 12ஆம் இடத்திலே மத்தியானம் 12:20 வரைக்கும் சந்திரன் இருக்குது. அதுக்கப்புறம் ராசிக்குள்ளே வந்துடுறார் சந்திரன். விருச்சிக ராசிக்குள் சந்திரன் வருகிறது. இன்று மதியம் 12:20 நிமிடத்திற்கு 9 ராசியிலே வந்து குருவால் பார்க்கப்படுவது ஒரு பெரிய யோகம். 7இல் குரு, ராசியில் சந்திரன். எனவே அது ஒரு மிக சிறப்பான கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக 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 சிறப்பான நன்மைகள். நன்மைகள்லாம் ஏதோ சாதாரணமாலாம் இல்லை, பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். விருச்சிக ராசியிலே உள்ள திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நிச்சயாகும். இன்றைக்கி நியூஸ் வரும் உங்களுக்கு. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸில். எனவே இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம். 5 7ஆம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கும். 5 செவ்வாய் என்பதால் புத்திரஸ்தானம் அது வலுப்பெற்றிருக்கிறது. புத்திரஸ்தானாதிபதி 7க்கு செல்வதால் புத்திரர்கள் நன்றாக இருப்பார்கள், புத்திரிகள் நன்றாக இருப்பார்கள். பையன் பொண்ணு எல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்க நல்லா இருந்தாலே நம்ம சந்தோஷம் தானே. எல்லா விஷயத்திலும் நல்லா இருப்பாங்க. அவர்களுடைய கல்வி, அவர்களின் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற எல்லாமே நன்றாக இருக்கும். பிள்ளைகளுக்கு யோகம், பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். ஒரு சிலர் அசையா சொத்து வாங்க விரும்புவார்கள், அது நடைபெறும், வாங்குவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 5 உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். 5 உச்சம் பெற்றதால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5 உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. 2 9 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைப்பு, சேர்க்கை. பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீர்கள். எல்லா இடத்திலிருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும். விரைவாக பணம் கைக்கு வந்து சேரும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய
வேலைகளை எல்லாம் அழகாக செய்து விடுவீர்கள், விரைவாக செய்வீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு கிடைக்கும். உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக செய்கிறீர்கள் என்று பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தெரிய வரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும், வழக்கத்தை விட அதிகமான வருமானம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இன்று மதியம் 12:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு முடிந்து விடுகிறது. சந்திராஷ்டமம் மத்தியானம் முடியுது, 12:20க்கு முடியுது. அதனால் ஏதாவது முக்கியமான வேலைன்னா அதை 12:30க்கு அப்புறம் பண்ணுங்கள். மத்தியானம் 12:30 மணிக்கு மேலே வச்சுங்க முக்கியமான வேலைகளை எல்லாம். காலை பகுதியை விட்டுடுங்க, சுமாராக தான் இருக்குது. அப் டு 12:20 நல்லா இல்லை. மத்தியானம் 12:20 வரை ரொம்ப சுமாராக இருக்குது. அதனால் சைலண்ட்டாக இருங்க, பேசாதீங்க. சந்திராஷ்டமம் காலையில் இருக்குது. மதியம் நல்ல நேரம், ஆரம்பம் 12:20லேருந்து அப்புறம் ஃபுல் டே நல்லா இருக்குது. எப்போ வேணாலும் மத்தியானமோ சாயந்தரமோ ராத்திரியோ நீங்கள் முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம். பகல் 12:20 வரை மட்டுமே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அந்த டயத்தை மட்டும் ஏதோ முக்கியமான வேலை வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணலாம். நல்ல நாள். வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்னும் செய்தி வந்து சேரும். குடும்ப வட்டாரத்திலே முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு நல்ல நியூஸு, அதை கேட்டு மகிழ்வீர்கள். நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷம் கரிநாள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.